ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் கிரியேட்டர் போல கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்டான ரயில்வே ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரயில்வே செக்டரை பற்றி பேசுகிறதுக்கு இது சரியான சமயமாக தான் தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகிற பட்ஜெட் அலோகேஷனில் ரயில்வே செக்டருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வரைக்கும் ஒதுக்கக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 25% அதிகமாக இப்போது கொடுக்குறாங்க. 2023 டு 2024 2.4 லட்சம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க. 2022 டு 2023 1.85 லட்சம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தை விட 25% இன்க்ரீஸாக இந்த வருஷம் ரயில்வேக்காக ஒதுக்குறாங்க. அதனால தான் ரீசெண்ட் டைமில் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ராக்கெட் வேகத்தில் மேலே போயிட்டு இருந்தாங்க. இந்த ரயில்வே செக்டருக்கு ஒதுக்குற இந்த நிதி மூலமாக இவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக 400 வந்தே பாரத் ட்ரெயின் உருவாக்குறதுக்கும் அதோட கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் வரைக்குமே புதிய ரயில் பாதை அமைக்கிறதுக்காகவும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காகவும் டிஜிட்டலைசேஷனுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த ஸ்டாக்கில் அதிக பயன்பெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 9 ஸ்டாக்குமே இந்த திட்டத்துக்கு கீழே அதிக பயன்பெறும். கசகசன்னு நிறைய ஸ்டாக்கை நம்ம வாங்க வேண்டியதில்லை. இந்த 9 ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20% அளவுக்கு முன்னேற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக அந்த ஸ்டாக் அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டைமில் இருந்தும் மேலே போகிறக்கான அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷனை நான் வேரிய சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற 9 ஸ்டாக்கில் குறைஞ்சது 2-3 ஸ்டாக் ரயில்வே செக்டருக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் டிடி பவர் சிஸ்டம்ஸ். இந்த கம்பெனி மேக்ஸிமம் 20% பேருக்கு தான் ரயில்வே செக்டருக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இவங்க சைமன்ஸ் லிமிட்டடோட கிளைண்ட்டாக இருக்காங்க. சைமன்ஸ் கம்பெனின்னு பார்க்கும்போது ரயில் ஆட்டோமேஷன் அண்ட் ரயில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கை பண்ணித்தர ஒரு கம்பெனி. ஆனால் சைமன்ஸ் கம்பெனியோட கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி தர கம்பெனி தான் டிடி பவர் சிஸ்டம்ஸ். ஸோ டேரெக்டாக இவங்க ரயில்வே செக்டரோட கனெக்ட் ஆகலை, சைமன்ஸ் கம்பெனி மூலமாக ரயில்வே செக்டரோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ரயில்வே இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக இந்த கம்பெனிக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட மெயினான ஒர்க்கே ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டர் மேனுஃபேக்சரர் கம்பெனியை தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ்க்கு கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இவங்களோட Q3 ரிசல்ட் வரல. இவங்களோட ப்ரீவியஸ் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது சேல்ஸ் வைஸ் போன குவார்ட்டர் அதாவது செப்டம்பரில் 274 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்டர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 220 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இயர் ஆன் இயர் போன டிசம்பரில் கிட்டத்தட்ட 205 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வைஸ் ரொம்பவும் குட் ரிசல்ட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 17%, குவார்டர் குவார்ட்டரில் 18%, இயர் ஆன் இயரில் 16% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 33 கோடி கொடுத்துருக்காங்க, குவார்டர் குவார்ட்டரில் 27 கோடி கொடுத்துருக்காங்க, இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட 20 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட்டாக அவங்கள்ட்ட 624 கோடி இருக்குது. ஸோ குவார்ட்டர் பை குவார்ட்டர் நல்லாவும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 34%, எஃப்ஐஐ கிட்ட 11.35%, டிஐஐ கிட்ட 32.81%, பப்ளிக் கிட்ட வெறும் 21.58% இருக்குது. ரீசெண்ட் டைமில் எஃப்ஐஐயும் டிஐயும் இந்த ஸ்டாக் மேலே மோர் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 4278 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 274. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 308, லோ 121. ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 37.6, இண்டஸ்ட்ரி பிபிஐ 43.4. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐ விட ரொம்பவும் கம்மியாக தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 42, டிவிடெண்ட் ஈல்டு 1.18, ஓரளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ROCEன்னு பார்க்கும்போது 22.1%, ROEன்னு பார்க்கும்போது 16.9%, ஓரளவுக்கு ரொம்பவும் டீசெண்டான வேல்யூ தான் இருக்குது.
ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 2, அதே போல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 6.53. இது மட்டும் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ரீசெண்டாக கம்பெனியோட க்ரோத்தை பார்க்கும்போது டெஃபினட்டாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6 இருக்கிறது எந்த விதத்துலையும் ஆச்சரியமாக இல்லை. அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் கம்பெனியில் கடனுங்கிறது சுத்தமாக இல்லை. அது இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே போல் அந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 308 தான். ஸோ இந்த இடத்துலேருந்து 308 கிராஸ் ஆக போகிற நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா டெக்ஸ் ரயில் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கரண்ட் ஸ்டேஜிலிருந்து கிட்டத்தட்ட 35% வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 290 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது ரயிலில் ரோலிங் ஸ்டாக், ஹைட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், ஸ்டீல் காஸ்டிங், ரயில் அண்ட் இபிசி ஒர்க்கை வந்துட்டு இவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட Q3 ரிசல்ட் இன்னும் வரல. இவங்களோட சேல்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 805 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் வந்துட்டு 657 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இயரில் வந்துட்டு போன டிசம்பரில் 625 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ குவார்ட்டரில் வந்துட்டு ரொம்பவும் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 9% இருக்குது. குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3% இருந்துச்சு. இயரில் வந்துட்டு 9% இருந்துச்சு. ஸோ ரொம்பவும் குட்டாக ரெக்கவர் ஆகிருக்காங்க ரீசெண்ட் டைமில். நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்துட்டு ஃபர்தராக கொடுத்துட்ருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 22 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 15 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயரில் வந்துட்டு வெறும் 11 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு ரொம்பவும் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கம்பெனியில் கரண்ட்டாக ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது 1346 கோடி வச்சிருக்காங்க. குவார்ட்டர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 50%, எஃப்ஐஐ கிட்ட 10%, டிஐஐ கிட்டையும் 10%, பப்ளிக் கிட்ட 28% வச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் எஃப்ஐஐயும் டிஐயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதா வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸாக வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. ஆனால் பப்ளிக் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகலை, பப்ளிக் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக் இம்ப்ரூவ்மெண்ட் வைஸில் இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 8334 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 217. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 225, லோ வந்துட்டு 40. ஸ்டாக்கோட பிபிஐ வந்துட்டு 128, இண்டஸ்ட்ரி பிபிஐ வெறும் 38 தான். ஸோ இப்போதைக்கு பிபிஐ வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்காங்க. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது வெறும் 42 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மைனரான டிவிடெண்ட் தான், 0.07% தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ வந்துட்டு 6%, ஆர்ஓஇ வந்துட்டு 1.47% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிலோ ஆவரேஜான வேல்யூஸ் தான் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 0.73, டெப்ட்னு பார்க்கும்போது 1089 கோடி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ஷார்ட் டேர்மில் வந்துட்டு நியர் 30% ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு ஜூபிட்டர் வேகன். இந்த கம்பெனி வந்துட்டு ரயில்வே ஸ்டாக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு மேக்ஸிமம் 70% மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 30% ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு இது தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள், ரயில் வேகன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாடி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லோட் பாடிஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட கிளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வே இல்லாமல் டாடா மோட்டார்ஸ், விஜி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், மஹிந்திரா, ரிலையன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போன்ற முக்கியமான ஜெயின்ஸ் கம்பெனிகளை வந்துட்டு கிளைண்ட்டாக வச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியில் சேல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 879 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 753 கோடியும், இயரில் வந்துட்டு 644 கோடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிவ்யூவாக இருக்குது. இடையில வந்துட்டு எங்கேயுமே டிப் கிடையாது. குவார்ட்டர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 14%, இயரில் வந்துட்டு 13%, குவார்ட்டரில் வந்துட்டு 13% கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு 82 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 64 கோடி கொடுத்துருந்தாங்க. இயரில் வந்துட்டு 46 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது 374 கோடி இப்போ வரைக்குமே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 70%, எஃப்ஐஐ கிட்ட 1.26%, டிஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 2.05%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 26.55% இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 17,277 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 419, 50 டிவிக் ஹைன்னு பார்க்கும்போது 419, இவங்களோட லோ வந்துட்டு 85, ஸ்டாக்கோட பிபிஐ 74, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 38 தான். ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ரீசெண்டாக இவங்க கொடுத்த ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக இந்த அளவுக்கு ஸ்டாக் ட்ரேட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் டிவிடெண்ட்
டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது பெரிய அளவு டிவிடெண்ட் கிடையாது. 0.12% டிவிடெண்ட் ஈல்டு வச்சிருக்காங்க. ROCE அண்ட் ROE அப்படின்னு பார்க்கும்போது ROCE வந்துட்டு 24%, ROE வந்துட்டு 16.8% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சூப்பரான வேல்யூ வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10, இண்டஸ்ட்ரி P/E வந்துட்டு 38.3ங்கிறத பார்த்தோம். பிரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 15.8. ஸோ 15 டைம் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கம்பெனியில் கடன் அப்படின்னு பார்க்கும்போது 374 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.35 தான். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு இந்த பட்ஜெட்காக இல்லை, லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்க NBCC தான். இது கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 130 வரைக்குமே போக ஹை சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30% ப்ராஃபிட் தரக்கான எபிலிட்டி வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சி, இன்ஜினியரிங், ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 1622 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் 1478 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரானியில் வந்துட்டு 1587 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இடையில சின்ன சின்ன டிப் நடந்தாலும் ரீசெண்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு 85 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 63 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரானியில் 49 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இவங்க ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது 1787 கோடி இருக்குது. குவார்ட்டர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துட்டு ரிசர்வ்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்பவும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 61.75%, FII கிட்ட 4.46%, DII கிட்ட 10.41%, பப்ளிக் கிட்ட வந்துட்டு வெறும் 23.37% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கான கன்சிஸ்டண்டான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 18,315 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 102. இவங்களோட ஹைன்னு பார்க்கும்போது 104, லோ வந்துட்டு 31. ஸ்டாக்கோட P/E வந்துட்டு 48.7, இண்டஸ்ட்ரி P/E 39.2. ஸோ இண்டஸ்ட்ரி P/E விட ஆல்சோ ஹையராக தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு ஹையராக தான் இருப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் காரணமாக. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது வெறும் 10 ரூபா தான். டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 0.53, ஓரளவுக்கு டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. ROCE 26.4%, ROE வந்துட்டு 19% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் டீசெண்டான வேல்யூ தான் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 1 தான். அதே போல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் ஹையராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 0.08 கோடி, சுத்தமாக வந்துட்டு கடனே இல்லை அப்படிங்கிறதா இந்த கம்பெனியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஆல்ரெடி நான் ஸ்டேக் அப்படிங்கிறத முன்னாடியே வச்சிருக்கேன். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸை போட்டுட்டு உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்துட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு 30% மேலே போகிறக்கான எபிலிட்டி வந்துட்டு ஸ்டாக்கில் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ பெல் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து கிட்டத்தட்ட 50% மேலே போகிறக்கான எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. 350 வரைக்குமே ஸ்டாக் போகிறக்கான எபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹை வந்துட்டு அங்கே தான் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது முழுக்க வந்துட்டு பவர் பிளான்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தான் வந்துட்டு இவங்களோட கோர் பிஸ்னஸாக இருக்குது. இந்த கோர் பிஸ்னஸில் டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், எரிக்சன், டெஸ்டிங், சர்வீஸ் அண்ட் கமிஷனிங் அப்படிங்கிற மாதிரி எல்லா சர்வீசஸையும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முழுவதுமாக வந்துட்டு இவங்க ரீசெண்டாக ரினியூவபிள் எனர்ஜியில் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக நிறைய இனோவேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்தே பாரத் ட்ரெயினில் வந்துட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்காக வந்துட்டு இவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது மூலமாக இவங்களோட ரெவன்யூ க்ரோத்தாக நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கை வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 5125 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 5003 கோடி அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயரில் 5263 கோடி அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இடையில நிறைய டிப் இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு ஆவரேஜான ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப புவரான ரிசல்ட். அதே போல் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. -238 கோடி. அதே போல் குவார்ட்டர் போன குவார்ட்டர்லேயும் -344 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இயர்னு பார்க்கும்போது அங்கே மட்டும்தான் ப்ளஸில், அதாவது 42 கோடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப புவரான ரிசல்ட். ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்திருக்கிற சில ப்ராஜெக்ட்னால நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு அப்கமிங் குவார்ட்டர்ஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
9,040 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ரிசர்வ்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் இன்னும் வச்சிருக்கேன் லிஸ்ட்டில். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 63.17%, எஃப்ஐஐ கிட்ட 7%, டிஐஐ கிட்ட 17.58%, பப்ளிக் கிட்ட 12.23% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் இருக்குது. அதே போல் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 76,518 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 220. இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 226, லோ வந்துட்டு 66. ஸ்டாக்கோட பிபிஐ வந்துட்டு கிட்டத்தட்ட 1074 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிபிஐ வந்துட்டு 43 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஇ தான் வந்துட்டு ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஆனால் புக் வேல்யூ பாருங்களேன், வெறும் 74.9 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு தான் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரீசெண்டாக சில நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறனால ஸ்டாக்கோட பிபிஐ கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. அதே போல் கம்பெனியில் கொஞ்சம் டெப்ட் இருக்கிறனால வந்துட்டு பிஇயோட வேல்யூ ரொம்ப ஹையாக நமக்கு தோற்றம் அளிக்குது. அதே போல் டெப்டிக்கு ரேஷியோ வந்துட்டு 0.35 தான் இருக்காங்க. இந்த கம்பெனியில் நான் இன்னும் பொசிஷன் அப்படிங்கிறது எடுக்கல. ரீசெண்ட் டைமில் தான் வந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயினில் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக தான் நல்ல ஒரு ரீசெண்டாக நல்ல ஒரு லுக்கில் வந்துட்டு இந்த ஸ்டாக் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேல்யூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டைமில் நீங்களும் பை பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 6வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரயில் விகாஸ் நிகாம். இவங்க 291 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறக்கான எபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் பண்ணுற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நியூ லைன் டிசைன் பண்ணுறது, ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க், மேஜர் பிரிட்ஜஸ்லாம் வந்துட்டு இவங்க இனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு இவங்க அதை மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறனால வந்துட்டு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ரயில்வே கூட பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இன்னும் ஒரு 30 இயர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டாக் கொடுக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 4,914 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 5,572 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இயர் 5,012 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் அப்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட சேல்ஸ் வந்துட்டு முழுக்க இவங்களோட ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அந்த ப்ராஜெக்டோட நிலையை பொறுத்து தான் வந்துட்டு இவங்களோட ஒவ்வொரு குவார்ட்டரோட ரிசல்ட்டுமே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு டிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 394 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்துட்டு 343 கோடி கொடுத்துருக்காங்க. ஈரானியில் வந்துட்டு 382 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், அதே ஈக்குவல் வந்துட்டு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லணும். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் திடீர்னு அதிகமாக கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு குவார்ட்டரில் வந்துட்டு ரொம்ப அதில் பாலத்தில் ரிசல்ட் கொடுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர். அடுத்தது உங்களோட ரிசர்வ்ஸ் காலம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,823 கோடி இருக்குது. ஸோ குவார்டர் கூட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 66,790 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட பிபிஐ 45.2, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு வெறும் 27.3 தான். ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 17.8, ஆர்ஓஇ வந்துட்டு 20.8, ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ 10, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 27.3, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 8 டைம்ஸ் ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டெப்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5,981 கோடி அப்படிங்கிறது இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 0.76. ஸோ லெஸ் தென் 1 இருக்கிறனால நம்மளுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்துட்டு இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 அப்படிங்க இருக்கிறனால ஸோ ரொம்ப ஹை வேல்யூவில் போனாங்க அப்படின்னா மேபி போனஸ் சர்வீக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் பொசிஷன் அப்படிங்க எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப லோவர் ஸ்டேஜில் வந்துட்டு இதில் பொசிஷன் அப்படிங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஓனும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ட்ட வந்துட்டு ஆலோசனை வாங்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தாராளமாக பண்ணுங்கள். அடுத்து 7வது பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி ஷேரை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. டெஃபினட்டாக அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுவும் வந்துட்டு ரயில்வே ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக் தான். அடுத்ததாக 8வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு ஏர்கான் இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக் பற்றியும் நம்ம A to Z எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. டெஃபினட்டாக அதையும் பார்த்துட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்துட்டு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். அடுத்ததாக வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்துட்டு ரயில்வே ரிலேட்டடாக நிறையா ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றியும் நம்ம கிளியரான ஒரு ஃபண்டமெண்டல்
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு பிறகு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுங்க. இந்த ஒரு 9 கம்பெனி தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த கம்பெனி ஓகேவா இருக்குது, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி தோணுதோ அப்படியோ அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.